ஹாய் மக்களே, நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி இது காஷ்மீரி ட்ரிப்போட பஹல்கம் வீடியோங்க. vlog 3. ஸோ இது vlog 3 நான் கவர் பண்ணுறேன். அன்றைக்கி டே வந்து ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கள் ஹோட்டல்லேருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான ஜர்க்கின்னு க்ளவுஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளைமேட் ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கிளம்பியாச்சுங்க. இப்போ நாங்கள் போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த சைடு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ரோட்டில் இருந்து ஃபுல்லாக சாஃப்ரான் வேலியாக பாம்பூர்ன்ற அந்த ஸ்ரீநகர்லேருந்து அந்த ஒரு வில்லேஜுங்க. சைடில் ஃபுல்லாக ஏக்கர் கணக்கில் காஷ்மீரி குங்குமப்பூ விளையிற மெயினான இடம். ஸோ ஒரிஜினல் காஷ்மீரி குங்குமப்பூ வேணும்னா அங்கே போய் வாங்கலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் வேலிங்க. நாங்கள் போனது எல்லாமே அன்சீசன். இந்த அது ஆப்பிளும் வெள்ளை, குங்குமப்பூவும் விளையிலங்க. அதெல்லாமே வந்து வேறு சீசனில் இருக்கோன்னாங்க. இது அதே மாதிரி அந்த சாஃப்ரான் வேலியை முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து 2 சைடும் பார்த்திங்களா, இந்த சைடு அந்த சைடும் ஃபுல்லாக ஆப்பிள் தோட்டங்க. ஏகப்பட்ட ஆப்பிள் தோட்டம். எனக்கு என்னவோ சாஃப்ரான் தோட்டத்தை விட ஆப்பிள் தோட்டம் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரொம்ப தூரம் வண்டியில் போக போக சைடில் ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்கவுங்க தோட்டத்துக்கு முன்னாடி அந்த ஆப்பிள் சீசனில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மரத்துலேருந்து பறித்து ஜூஸ் போட்டு கொடுப்பாங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அங்கே. ஸோ நாங்கள் போனது அன்சீசன்றனால ஜஸ்ட்டு உள்ள தோட்டத்துக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஹாப்பி மெமரிக்கு ஜஸ்ட் அங்கே கொஞ்சம் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நாங்கள் பஹல்கம் போயிட்டுருக்கோம். போகிற வழியே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு. உண்மையாகவே காஷ்மீர்னால் கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஒரு தடவையாச்சும் அதை பார்க்காம இருக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் போக முடியுமோ அந்த அவைலபிலிட்டி இருக்கிறவங்க நிச்சயமாக அக்சஸ் பண்ணணும். இப்போ சுச்சுவேஷனில் இல்லை. நாங்கள் ஆரம்பித்து போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா மனசுக்கு வருத்தம் தர மாதிரி நம்மளை மாதிரி ஆசையோடு வந்த எத்தனையோ பேர்களை வந்து அங்கே வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்றைக்கு அமைதியான சூழ்நிலை வருதோ கண்டிப்பாக வாழ்க்கையில் உடம்புல தெம்பு இருக்கிறப்பே போயிட்டு வந்துடணுங்க. அங்கே போகிறதுக்கு நமக்கு உடல் பலம் ரொம்ப முக்கியம். இந்த குதிரை ரைடு இதெல்லாம் போகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும். இல்லைனா அங்கே போய் மாட்டிட்டு அந்த கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நம்ம இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் அங்கே இருக்கிற இந்த வெதருக்கும் நம்ம ரொம்ப டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ தாங்க நாங்கள் பஹல்கமே என்ட்ரு ஆக போகிறோம். இது வரைக்கும் வந்தது வந்து ஸ்ரீநகர்லேருந்து 94 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். அரௌண்ட் அந்த கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஸோ இப்போ தான் பஹல்கம் முனிசிபலுக்குள்ளே நாங்கள் நுழையிறோம். என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போயாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு அப்புறமா வண்டி போகாது. வண்டியை வந்து பார்க்கிங் ஏரியாவில் பார்க் பண்ணிவிட்டு எங்கள் டிரைவர் வந்து அவர் லாங்குவேஜில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே வந்து குதிரைக்காரவங்க 1000 கணக்கில் குதிரை இருக்குது. அந்த குதிரைகளை வந்து நம்ம வந்து ஒரு 8 இடம் சொல்கிறாங்க. ஒரு போர்டில் மேப்பில் வச்சுருக்காங்க. இந்தந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகலாம். நீங்கள் மினி சுவிட்சர்லாந்து போகலாம், பைசரன் வேலின்னு தான் எங்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இப்போ அட்டாக் நடந்த இடத்த பார்க்குறப்போ நாங்கள் போன இடத்தும் அதுவும் மாதிரி தெரியலங்க. டிவியில் காட்டுற இடம் வேறவா இருக்குது. நாங்கள் போய் பார்த்த இடம் கண்டிப்பாக வேறு தான். ஆனால் எங்களுக்கு சொல்லும் போது அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. பைசரன் வேலி, மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லி ஒரு லாஸ்ட் ஃபைனல் பிளேஸ் இந்த வீடியோட எண்டில் வரும் பாருங்கள். அந்த மினி சுவிட்சர்லாந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ இப்படி தான் சொன்னாங்க. பட் எது உண்மைன்னு எனக்கு இன்னமும் புரியல. ஆனால் அட்டாக் நடந்த இடம் வேறு, நாங்கள் போன இடம் வேறு. April 22 அட்டாக் நடந்தது. நாங்கள் வந்து April 21 பஹல்காமில் இருந்தோங்க. ஸோ அது ஒன்று தான். அன்றைக்கி டே வந்து வந்த டூரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணதுனால ரொம்பவே பெரிய ஒரு பரபரப்பாகவும் மனசுக்கு சங்கடமாகவும் நாங்களும் அந்த இடத்துல இருந்ததுனால எல்லா சைடும் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே லோக்கலில் இருந்தவங்களாம் இது வந்து எங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டதுனால நாங்கள் வந்து சேஃபாக வந்துட்டோம். அதுக்கடுத்து மறுநாள் வந்து ஸ்ரீநகர் நாங்கள் வந்து குல்மார்க் போக வேண்டியது கேன்சல் ஆகிட்டு ஸ்ரீநகருக்குள்ளேயே மதியம் 3 மணி வரைக்கும் ஜஸ்ட்டு இது மட்டும் போயிருந்தோங்க. ஷிகாரா ரைடு மட்டும் போயிட்டு அன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணி 24th Thursday அன்றைக்கி நாங்கள் ஃப்ளைட் ஏறி எங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்தோட அழகை பாருங்களேன். இது ஒரு மலைப்பிரதேசம், ஹிமாலயன் ரீஜியனில் இருக்கும். அந்த கிராமங்கள் வழியாக அந்த குதிரை நடந்து வந்து அதுக்கப்புறம் இந்த கரடு முரடான பாதையில் ஏறி அப்படியே போகுது. இவர் எங்கள் குதிரைக்காரங்க அவ்வளோ நல்ல மனுஷங்க. நல்லா சேஃபாக எங்களை கூட்டிகிட்டு வந்தார். உண்மையாகவே இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நாங்கள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணோம். உண்மையாகவே அவ்வளோ ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் கண்டிப்பாக 1 டைம் ஆச்சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கணும். பயமாகவும் பதட்டமாகவும் ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவும் இருந்தாலுமே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நினச்சி பார்க்கும்போது ஹாப்பி மெமரியாக இருந்துச்சு. நிறைய இடங்களில் நான் இந்த வீடியோஸ்லாம் கட்டே கொடுக்கலங்க. ஏன்னா இது என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய மெமரியாக எங்கள் ஃபேமிலியோட மெமரியாக இது இருக்கணும் அப்படின்னு தோணுச்சா. ஸோ அப்படியே நான் குதிரையில் உட்காந்துட்டு செல்ஃபி ஸ்டிக்கில் நான் என்ன கேப்சர் பண்ணணும் அதையே தான் நான் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக நிறைய இடங்களில் நான் இதுக்கு கட்டே கொடுக்கல. ஸோ எங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என் 2 குழந்தைங்களாக இருக்கட்டும் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க.
உண்மையாகவே நம்ம ரொம்ப ஏஜ் ஆகிட்டு போகிறத விட இந்த மிடில் ஆஃப் ஏஜில் இல்லை ஏர்லியர்ஸ் டீனேஜ் முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டார்டிங் 20 to 30க்குள்ளே இருக்கிற ஏஜ்லலாம் போகும்போது உண்மையாக நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ கொள்ளையான அழகு. கரடு முரடு பாதையாக இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி இமயமலையில் ஐஸ் கட்டி மலை, சைடில் சுற்றி சுற்றி பெரிய பெரிய மரங்கள், குதிரையில் குதிரையில் போய் அனுபவம் இல்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் குதிரையில் ஏறுறது. ஆனால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த மேட்டில் அந்த குதிரை ஏறுறதும், அந்த கரடு முரடான பாதையில், சகதியில், தண்ணியில் அப்படி இறங்குறப்பையும் அப்படி ஒரு பயம் பார்த்தீங்கன்னா உயிரோட வீட்டுக்கு வருவோமா அப்படின்னு இருந்துச்சுங்க. ஆனால் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் போயிட்டு வாங்க. ஒரு நல்ல இடம்தான். எல்லாருமே அங்கே கெட்டவங்க கிடையாது, எல்லோரும் நல்லவங்க தான். ஏதோ ஒரு சில இந்த மாதிரியான மனசுக்கு வருத்தமான நிகழ்வுகள் நடக்கிறதுனால அதை வச்சு நம்ம இந்த இடத்த நம்ம தப்பாக முடிவு பண்ணக்கூடாது. அங்கே எங்கள் கூட வந்த குதிரைக்காரவங்க எல்லாருமே ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நிறைய இடங்களில் தடுமாற்றங்கள், குதிரைக்கு தடுமாறும் போதும் அவங்க நம்மளை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தாங்க. சில இடங்களில் அவங்களுக்கு கல்லுலாம் கூட இடிச்சிச்சு. அப்படி இருந்துமே நம்மளை கூட்டிகிட்டு வர்றதுலேயும், ஏன்னா அதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க அவங்க. அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம போய் பார்க்கிங் ஏரியாவில் பார்க்கிங் போட்டதுக்கப்புறம் கம்பல்சரி குதிரையில் தான் இந்த இடத்துக்கு போக முடியும். அந்த உள்ளூர் கிராமவாசிகள் பை வாக் போகிறாங்க. நம்மளாம் கண்டிப்பாக நடக்கவே முடியாது. மொத்தம் 7 to 8 இடம் காட்டுறாங்க. ஒரு 3 இடத்துக்கு 2500 அந்த மொத்த இடம் கவர் பண்ணால் 7000 அப்படின்னு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேசி அப்படி இப்படின்னு பேசி நாங்கள் ஒரு 3500 முடித்தோன்னு நினைக்கிறேன். ஸோ பேசி முடிக்கும் போது ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அவங்க பேசி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளை குதிரைக்காரவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்க செலக்ட் பண்ணுற, அதாவது அவங்க கீழே இருப்பாங்க இல்லையா, ஒர்க் பண்ணுற குதிரை வச்சுருக்கவங்க, அவங்க கூட நம்மளை ஏற்றி விடுறாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா அந்நேரம் அவ்வளோ அதிகம் இவ்வளோ அதிகம்னு பேசிட்டு எங்களுக்கு குதிரை ஏறின கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு இதை விட ஜாஸ்தியாகவே கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அந்த ஏஜென்ட் குதிரைக்காரவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம சைட்லேருந்து நம்ம கொடுக்கலான்னு எங்களுக்கு தோணுச்சு. நாங்கள் ஹாப்பியாக வரும்போது எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ அந்தளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் போய் மறுபடியும் ரிட்டன் இறங்குற வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக நடந்து நம்மளையும் குதிரையும் சேர்த்து பாதுகாத்து கூட்டிகிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம நிச்சயமாக கொடுக்கலான்னு எங்களுக்கே தோணிருச்சு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எந்த திகட்டலும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கே நாங்கள் மினி சுவிட்சர்லேருந்து அவங்க சொன்ன இடத்துக்கு போகும்போது 3 மணி ஆயிடுச்சு. அங்கே தான் எங்களால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கிளைமேட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு காற்று மழையோட ஒரு மாதிரி மூடி இருட்டிட்டு வந்துருச்சா, அதனால் இந்த இடம் தாங்க, இதுதான் மினி சுவிட்சர்லாந்துன்னு எங்களுக்கு சொல்லப்பட்ட இடம், எங்களுக்கு காட்டப்பட்ட இடம். ஆனால் உண்மையாகவே நான் நிறைய வீடியோஸில் மினி சுவிட்சர்லாந்துன்னு பார்க்குற இடம் மாதிரி அதை விட அழகாக தான் இருந்துச்சு. இங்கே மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மி, செலக்டிவான பர்சன்ஸ் தான் இங்கே வராங்க. ஸோ எங்கள் அங்கே அவங்க சொல்லும்போது இது அம்மா நம்பிட்டோம். அப்புறம் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம போன இடம் வேறவா இருக்குது, இது வேறவா இருக்குது அப்படின்னு நினச்சோம். அப்புறம் தான் பார்க்கும்போது எல்லாம் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த மாதிரி ஏபிசி வேலி, அந்த பைசரன் வேலின்னு சொல்லி நிறையா இருக்குது. நாங்கள் ஏபிசி பகல்காம்லேயே எங்களுக்கு ஏபிசி வேலின்னு இன்னொரு சைட் சீயிங் பிளேஸஸும் இருந்துச்சு. அந்த இடத்துல நிலச்சரிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. அன்றைக்கிட்டே நாங்கள் போயிருந்த அன்றைக்கி லைட்டாக நிலச்சரிவு இருக்குதுன்னு சொல்லி அது அலௌட் இல்லைன்னு சொன்னதுனால இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் எங்கள் டிரைவர். ஸோ நாங்கள் இதுதான் மினி சுவிட்சர்லாந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வீடியோஸில் பார்க்கும்போது இப்போ எக்ஸாக்டாக எனக்குமே தெரியல எதுன்னு. ஆனால் உண்மையாகவே மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிற அளவுக்கு இந்த இடத்துலையுமே நல்ல ஒரு அழகு, அமைதி, ரம்மியமான இயற்கையான காட்சி, சுற்றி மலைகள், உயர மரங்கள், அவ்வளோ சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆகிட்டோம். அவ்வளோ நேரம் குதிரையில் வந்த டயர்டே தெரியாத அளவுக்கு ஹாப்பி ஆகிட்டு, யாராவது கிளம்ப சொன்னால் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. எங்கள் பாப்பாவாக இருக்கட்டும், என் பையனாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிளைமேட் டக்குன்னு ரொம்ப மூடிட்டு மழை வர மாதிரி இருந்ததுனால குதிரைக்காரவங்களாம் வாங்க, அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே நாங்கள் போகும்போது 2 ஆறு மாதிரி போய்ட்டு இருந்த தண்ணியை கிராஸ் பண்ணி வந்தோம். அப்புறம் அங்கே தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா குதிரை வேலை கிராஸ் பண்ண முடியாது, ரொம்ப சேஃப்டி இல்லாமல் போய்டும். ஸோ வாங்கன்னு ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் தான் எங்களை, 1/2 hour to 40 minutesக்குள்ளே தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. உண்மையாகவே செம்ம பிளேஸு, ஒர்த்துங்க. லைஃப் டைமில் கண்டிப்பாக 1 time ஆச்சு அங்கே போகணும். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சாய்ஸ் நான் சொல்கிறது. ஸோ போகிறவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ரொம்பவே சிரமப்படுவீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும். கரடு முரடான பாதையில் ஒரு குதிரை ரைடு அப்படி தான் இருக்கும். சூப்பராக ஸ்மூத்தெல்லாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு மனபலமும் உடல் பலமும் கண்டிப்பாக அவசியம். ஆனால் அதுக்கான ஒர்த்தான பிளேஸு. என்னுடைய பகல்காம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது இப்படி தான் இருந்துச்சு.
ஸோ பார்க்க வெயில் அடிக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ரிட்டன் இறங்கி வர்றப்போ பார்த்திங்கன்னா விரல்லாம் க்ளவுஸை கழட்டிட்டோம். அந்த குதிரையோட மேலே உட்காந்துட்டு க்ளவுஸ் போட்டிருந்தா அந்த பிடிமானத்தை கரெக்டாக பிடிக்க முடியல. இறக்கத்தில் வரப்போ நாங்கள் பின்னாடி சாய வேண்டியதாக இருக்குது. முன்னாடி சாஞ்ச குதிரையோடு சேர்ந்து நாங்கள் விழுந்துருவோம் போல இருக்குது போய் குதிரையிலேருந்து கீழே. அதனால் இறக்கம் வந்து ரொம்ப ஸ்லோப்புங்க. அப்படியே நெட்டு குத்தா கீழே இறங்குச்சா. அதனால் என்னாச்சுன்னா பின்னாடி க்ளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோமா. கீழே வரத்துக்குள்ளே விரலெல்லாம் விரைச்சிருச்சு பார்த்துக்கோங்க. அவ்வளோ சில்னஸ்ஸு. ஆனால் பார்த்தா அவ்வளோ தெரியாது வெளியில். ஸோ இந்த மாதிரி அங்கே நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே வந்து இந்த காஷ்மீரி ஸ்பெஷல் காவா அப்படின்னு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அங்கேயே தயாரிக்கிற அங்கேயே விளையிற குங்குமப்பூ, பாதாம், அங்கே இருக்கிற இந்த வால்நட்ஸ் இதெல்லாம் துருவி போட்டு ப்ளஸ் பவுடர் பண்ணி போட்டு அங்கே கிடைக்கிற இமாலயன் ரீஜனில் கிடைக்கிற மூலிகைகள் வச்சு செய்யக்கூடிய அந்த டீ பேர் தான் காவா. வேறு ஒன்றும் இல்லை. அது அங்கே எல்லா இடங்கள்லையும் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி, நம்ம ஊரில் நார்மல் பால் டீ கிடைக்கிற மாதிரி அந்த ஊரில் வந்து சாதாரண காவா தண்ணியில் தான் கொடுக்குறாங்க. பால் மிக்ஸ் பண்ணாத ஒரு டீ. நல்ல ஹெல்த்தி ஆப்ஷன் தான். அங்கங்கே கிடைக்கிது, நம்ம வாங்கி குடிச்சிட்டே போகலாம். ஒரு டீ வந்து 50 ரூபா விற்கிறாங்க. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் தான் எல்லாமே. ஏன்னா மேலே வந்து பாதாம்லாம் துருவி போட்டு நல்லா ஸ்பெஷலாக நல்லா இருந்துச்சு. இடையில நின்று ஒரு இடத்துல தான் அந்த மாதிரி ஒரு சின்ன டீ கடை இருந்துச்சு, அந்த ஃபால்ஸுக்கு நடுவில். அங்கே மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. மெயினாக சொல்லப்போனால் பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். என்ஜாய் பண்ணுற இடத்துல சில இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. நிறைய வீடியோக்களில் இதெல்லாம் சொல்கிறதே இல்லை. நம்ம காஷ்மீருக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணதுக்கப்புறம் நானும் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன் வீடியோக்கள். அப்படி எடுக்கும்போது அதனுடைய அழகு, வெளி தோற்றத்தை மட்டுமே எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. குதிரை ரைடு இருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்லலை. சோன்மார்க்லேயுமே பார்த்தீங்கன்னா குதிரை ரைடு இருக்குன்றது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு சொல்லி, ஃபேஸ் 2க்கு போகிறதுக்கு வேணால் நீங்கள் குதிரை போகலாம். ஃபேஸ் 1 வந்து ரோடுக்கு பக்கத்தில் நம்ம ஜீப்லேருந்து இறங்கிட்டு இன்னொரு ஜீப்பில் போனால் அவங்களுடைய வெஹிக்கிளில் கொண்டு போயிடுவாங்க. இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ இது இடம் மாறுதா இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதே புரிய வரல. ஆனால் சுச்சுவேஷன் கரண்ட்லேயே அங்கே வேறங்க. நான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்குது சோன்மார்கில் போய் நின்ன உடனேயே அங்கேயும் குதிரை தான். நாங்கள் நாள் வந்து 21 வந்து இங்கே பகல்காமில் குதிரையில் தான் வந்தோம். 22 சோன்மார்க் போனால் அங்கேயும் மறுநாளும் குதிரை தான். அந்த கதையை நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நிறைய வந்து காஷ்மீர் போகிறீங்கன்னா குதிரை ரைடு போகிறதுக்கு மைண்டையும் உடம்பையும் தயாராக வச்சுட்டு போங்க. இதுக்காக தான் நான் இவ்வளோ லென்த்தான ஒரு கதை சொல்கிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸி டூவாக அப்படி பனியில் போய் வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா. இந்த அவங்களுடைய அந்த நவம்பர் டிசம்பர் சீசனில் போனால் அந்த ரோடு பக்கத்துலேயே பனி இருக்கும் போல இருக்குது. அதை வச்சு அவங்க வந்து நிறைய வீடியோஸ் போட்டுறாங்க. இந்த மாதிரி சம்மர் சீசனில் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பனி இல்லாத நேரங்களில், பனிக்கட்டிகள் அந்த பனி பொழிவு இல்லாத நேரங்களில் போகும்போது இந்த இடம் இப்படி தான் இருக்கும். நிறைய குதிரை சார்ந்த நம்ம போய் சைட் சீயிங் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். குதிரையில் பயணித்து போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் நான் இங்கே மெயினாக உங்களுக்காக சொல்ல விரும்பினது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த வீடியோலையுமே இந்த விஷயம் எனக்கு சொல்லலை. நாங்கள் வந்து ப்ரிப்பேர்டெல்லாம் வரல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒருவேளை நார்மலாக போயிட்டு வண்டியில் போயிட்டு இந்த மாதிரி நம்ம காரு, கேபு இந்த மாதிரிலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ மெமரியாக இருந்திருக்குமான்னு தெரியல. உண்மையாகவே குதிரை ரைடு தான் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் நம்பர் 1ங்க. இவரும் எங்கள் கூட வந்து குதிரை கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, இவரும் ஒருத்தருங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து ஹாப்பியாக ஜாயின் பண்ணி ஹாய் சொல்லிட்டு போனார். அவங்களும் நம்ம வந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த கிளைமேட்டுக்காக தான் கூப்பிட்டாங்களே தவிர மற்றபடி நல்ல பொறுமையாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பகல்காம் வீடியோ. ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து வர வழியில் சாப்பிட்டுட்டு நைட்டு ஹோட்டல் போய் செக்இன் ஆயாச்சு அகெயின். ஸோ போகிற வழி வர வழிலாம் பாருங்களேன். இந்த மாதிரி கரடு முரடாக கல்லோட தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த இடத்தோட அழகு. இமாலயன், அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான எல்லாம். ஸோ போகும்போதும் அழகை ரசிச்சுட்டே போகலாம். திகட்டாது. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் சோன்மார்கில் சந்திக்கிறேன். இங்கே நான் இன்னொரு உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பகல்காம்ன்றது அமர்நாத் புனித யாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அடிவாரங்க, பேஸ் கேம்புங்க. ஸோ இங்கேருந்து தான் அந்த பாத யாத்திரை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே குதிரை சார்ந்த சவாரிகள் அதிகம். இமயமலைக்கு அடிவாரத்திலிருந்து நம்ம அமர்நாத் யாத்திரைக்கு செல்லக்கூடிய பேஸ்மெண்ட்டுங்க. பேஸ் வந்து பகல்காம். அமர்நாத் யாத்திரையோட பேஸ்மெண்ட்டு தான் இந்த பகல்காம். அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம். எங்களுக்கு என்னமோ அந்த அமர்நாத் அவரை சிவனை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். அது வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கவங்களுக்கு இந்த உணர்வு புரியும். ஸோ நாளைக்கு சோன்மார்க் வீடியோவில் பார்க்கலாம்.